ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ கோல்டு காயின் வாங்கி பேங்க்கில் இருக்கிற நகையை எப்படி திருப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 24 கேரட் டுடே கோல்டு ரேட் 16,255. 8 கிராம், அதாவது 1 பவுன் 1,30,40 இன்னைக்கோட விலை. இன்றைக்கி டேட் 1/2/2026. இப்போ நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம காயின் வாங்கலாமா இல்லை தங்க நகையாக வாங்கலாமான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம காயின் வாங்கலாம். காயின் வாங்கி நம்ம பேங்க்கில் ஏதாவது நகை வச்சுருந்தா அதை திருப்பிக்கலாம். எப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு 22 கேரட் 14,900. அப்போது 1 பவுன் 8 கிராம் 1,19,200 இருக்குது. ஆனால் நம்ம பேங்க்கில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வச்சுருந்தோம்னா 3 பவுனே 1 லேக்குக்கு தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் நம்ம இப்போ காயின் வாங்கினோம்னா அதை 2 மந்த்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப்டர் ஒரு 1 இயர் கழித்து, இல்லைன்னா அந்த நம்ம பேங்க்கில் வச்ச நகையை எடுக்கிற டைம் வரும்ல. இப்போ நம்ம 1 இயருக்கு முன்னாடி வச்சுருந்தோம்னா அது நெக்ஸ்ட், இப்போ போன வருஷம் 9வது மாதம் வச்சுருந்தோம்னா இந்த வருஷம் 9வது மாதம் அதை திருப்புற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்போ அதை இப்போ கோல்டு காயின்ஸ் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கிறவங்க இப்போ நம்ம கோல்டு காயின் வாங்கினோம்னா அதை நம்ம இப்போ 9வது மாதம் நகை வச்சுருக்கோம்னா அது 9வது மாதம் நம்ம வட்டி கட்டி திருப்பி வச்சுட்டு இப்போ கோல்டு காயின் அதுக்கு பதிலாக வாங்கிட்டு இப்போ நகையை பேங்க்கில் வச்சுருக்கிற நகை எடுக்கலாமா இல்லை நம்ம புதுசாக கோல்டு காயின் வாங்கலாமா, எது லாபம் அப்படின்னு நினச்சா நான் கோல்டு காயின் ஃபஸ்ட்டு வாங்குறது தான் பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம கோல்டு காயின் வாங்கிட்டு அதை 1 இயர் கழித்து செல் பண்ணால் நம்ம என்ன பண்ணலான்னா பேங்க்கில் அடகு வச்சதையும் நம்ம திருப்பிடலாம். நம்மளுக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு லாபம்தான், நட்டம் கிடையாது. அதனால் நீங்கள் பேங்க்கில் இருக்கிற நகையை திருப்புறதை விட, அதாவது திருப்புற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க அமௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணலான்னா கோல்டு காயின் வாங்கிக்கலாம். அதுதான் 2027 எப்படியும் நகை 2 லேக் 150 1,50,000 தாண்டிடும். அப்போ நம்ம இப்போ கோல்டு காயின் வாங்கி வச்சோம்னா நம்மளுக்கு பெனிஃபிட். அப்போ வாங்குறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். இப்போ அமௌண்ட் வச்சுருந்தோம்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு நகையும் கிடச்சிடும், கொஞ்சம் அமௌண்ட்டும். இப்போ கோல்டு காயின் விற்றோம்னா இப்போ எவ்வளோ கோல்டு காயின், ஒரு 3 கிராம்ஸ் கிடையாது, ஒரு பவுன் கோல்டு காயின் நம்ம வாங்கினாலும் இன்றைக்கி 1,20,000. இன்னைக்குன்னா அதாவது அமௌண்ட் இருக்கும்போது நம்மளுக்கு எப்போ அந்த நகையை திருப்பணும், அதுக்கு நகை திருப்புறதுக்கு பதிலாக நம்ம கோல்டு காயின் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு பெட்ரு. கோல்டு காயின் வாங்கிட்டு அதை ஏன்னா கோல்டு காயின் வாங்குறது பெட்ரு. கோல்டு காயினுக்கு பதிலாக நம்ம நகை வாங்கினோம்னா அது பழைய இதுக்கு தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் கோல்டு காயின் வாங்கிட்டு நம்ம சேல் பண்ணிவிட்டு இப்போ 1,20,000 இன்றைக்கி இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் சேல் பண்ணும்போது எப்படி 2 லேக் ஆயிரும். ஆனால் நம்ம பேங்க்கில் இருக்கிற நகை வட்டி எப்படி 50%, 50 பைசா, 75 பைசா அப்படி தான் போட்டிருப்பாங்க. அதனால் 3 பவுனுக்கு எப்படி 7,000 6,000 அந்த மாதிரி கட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இதில் நிறைய லாபம் கிடைக்கும். நம்ம கையில் கொஞ்சம் காசும் இருக்கும். இந்த கோல்டு காயின் விற்றுட்டு நகையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் காசும் இருக்கும். அதனால் பேங்க்கில் இருக்கிற நகையை சீக்கிரம் திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா கோல்டு காயின் வாங்கி அதை சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் இருக்கிற நகை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வட்டி கட்டி திருப்பி வச்சுக்கோங்க. அமௌண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய சக்ஸஸன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இந்த மாதிரி கோல்டு வீடியோஸ், சில்வர் வீடியோஸ் நிறைய வரும்.